இந்த எபிசோடு எப்படி தொடங்குது அப்படின்னா, கிறிஸ்டல் தன்னோட போக்கிமானை வச்சுட்டு ஓடுறாங்க. 3 பேர் அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அப்போது லூஷியஸ் தன்னோட பிளாக் ரிக்வாஸ் போக்கிமானை வெளியெடுத்து அவங்கள பயமுறுத்தி அங்கேருந்து துரத்தி அடிச்சிடுறாரு. லூஷியஸ் அப்போ தான் நம்ம கிறிஸ்டலை முறையாக மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ஈவினிங் தன்னோட கனவுகளை பற்றி 2 பேருமே பேசுகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தன்னோட பிளாக் ரிக்வாஸ் மூலியமாக நிறைய பயணங்கள் செய்கிறாங்க. தன்னோட நிறைய போக்கிமான்ஸை பிடிக்கிறாங்க லூஷியஸ் கூட. ஸோ அப்போது லூஷியஸ்க்கும் கிறிஸ்டலும் அப்போ தான் முறையாக கிபியனை மீட் பண்ணுறாங்க ஒரு காஃபி ஷாப்பில். கிபியனோட சிந்தனையும் லூஷியஸோட சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க 3 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு டீமை மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்க ரெக்வரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரெக்வரியம் கொஞ்சம் ஆபத்தானது நம்ம லூஷியஸ் சொல்ல. ஆனால் நம்ம கிபியன் இதை ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம தன்னோட சைனி சைகாடை வச்சு இதை எப்படியாவது ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அந்த சைகாடுக்கே தெரிய விடுது அது ரொம்ப தப்பானதுன்னு நம்ம கிபியனுக்கும் தெரிய வருது. அது காடு ஃபுல்லாக பரப்புது. அதை தடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம லூஷியஸ் போராடுறாரு தன்னோட போக்கிமானை வச்சு. ஆனால் பூமி பிளந்து கிபியன் உள்ளே போயிடுறாரு பூமிக்கு அடியில். இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ராஷ் பாகஸ் 19வது எவல்யூஷன் எடுத்து கிபியன் லூஷியஸோட போக்கிமான்ஸ் எல்லாத்தையுமே ஒரு போர்ட்டலை உள்ளே வைக்கிது. பட் அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம லூஷியஸ் மட்டும் மாட்டிக்கிறாரு. 6 போக்கிமான்ஸ் அதை ரெட்டிக்கப்படுகிறது. ஸோ இதை தான் இந்த கதையை தான் நம்ம லீகோ கிட்டே சொல்லியிருப்பாங்க நம்ம கிறிஸ்டல். இதையெல்லாம் கேட்டோன்னே இந்த ப்ரெசன்ட் டைமில் இருக்கக்கூடிய டெராபாகஸ் ரொம்பவே அழுது இதை சாந்தப்படுத்த நம்ம லீகோ அந்த போக்கிமானை பிடிக்கிறாங்க. 2வது போக்கிமான் ப்ரோட்டாகனிஸ்ட் ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமானை பிடிக்கிறது இதுதான் முதல் டைம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லீகோ டெராபாகஸை பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு போக்கி பால், அதுவும் நார்மல் டைப் போக்கி பாலில். ஆக்சுவலாக இது 19வது டைப் எவல்யூஷன் எடுத்தால் இது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான். அண்ட் அப்புறம் ப்ரெசன்ட் டைமில் இருக்கக்கூடிய கிபியனை காட்டுறாங்க. கிபியன் அப்படி ஒரு நல்ல அப்படி ஒரு தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காரு. பட் ஹிஸ் சைகாட் சடன்லி வேக் அப் அண்ட் ரிமெம்பர் இட் தட் மொமெண்ட். ஸோ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நம்மளுடைய அந்த சைகாட் அவருடைய சைகாட் இருக்குது பார்த்தீங்களா, 10% சைகாட் 20% கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைகாட் அப்படி பார்க்குது, என்னடா இது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு அது உணருது. பட் நம்ம கிபியன் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்காரு விஸ்தாரமாக உட்காந்து. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது.